இங்கே முத்து வந்து மீனாவை பற்றி தப்பாக பேசுனதுனால மீனா கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க. அவங்க வெளியே போனதுனால இங்கே விஜயாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சந்தோஷம் தாங்கலை. ஒரு பக்கம் வந்து தன்னால் பேசிக்கிட்டே இருக்காங்க. இவன் எங்கே போனான்னு தெரியல, சமைக்கலையே, காலையிலேருந்து சமைக்கலையேன்னு இதே பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அண்ணாமலை வர்றாரு. அண்ணாமலை வந்தவர் கேட்குறாரு, மீனா கொஞ்சம் தண்ணி கொண்டு வாமா அப்படிங்கிறாரு. எங்கே அவள் வீட்டில் இருந்தால் தானே உங்களுக்கு தண்ணி கொண்டு வருவா? அவள் காலையில் போனவ இன்னும் வரல, எங்கே போயிருக்கான்னு தெரியல. சரி ஏதாவது மாலைகளை கொண்டு போயிருப்பா, பூ கொண்டு போயிருப்பா, யாருக்காவது கேட்டிருப்பாங்க, ஆர்டர் கேட்டிருப்பாங்க, அது கொண்டு போயிருப்பா. இப்போ என்ன அவள் இல்லைன்னா என்ன? காலையிலேருந்து சமைக்கலை, நாங்கள்லாம் கடையில் வாங்கி சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கோம். ஏன் உங்களுக்கெல்லாம் சமைக்க தெரியாதா? அவள் சமையல்காரியா அப்படின்னு அண்ணாமலை கேட்குறாரு. இங்கே வந்து எல்லோரும் வேலைக்கு போகிறாங்க தெரியும்ல அப்படின்னு, நீ என்ன பண்ணுற, நீ வேலைக்கு போறியா அப்படின்னு கேட்குறாரு விஜயாவை பார்த்து அண்ணாமலை. அதெல்லாம் இல்லை, அவள் இன்னும் சமைக்கலை, எங்கே போனாலும் எப்படி போனாலும் அப்படிங்கும்போது உடனே ரோஹிணி எல்லாம் ஒன் பை ஒன்னாக வருது. ஆஃபீஸ்லேருந்து வந்ததும், ரோஹிணி நீ போய் சமமா, எனக்கு சமைக்க வராத அத்தை, கொஞ்சமாக தான் ஒரு அளவு தான் எனக்கு சமைக்க வரும் அப்படிங்கிறாங்க. பரவாயில்ல, உனக்கு தெரிஞ்சதை சமை அப்படிங்கிறாங்க. அப்போ முத்து இவங்க எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் ஒரு பொண்ணு வீட்டை விட்டு காணுமே அப்படின்னு கொஞ்சம் கூட மனசாட்சி ரோஹிணிக்கு இல்லை. ஏன்னா ரோஹிணி பிள்ளைய காப்பாற்றினது மீனா தான். ஆனால் ரோஹிணிக்கு கொஞ்சம் கூட விவசாயம் இல்லை, கொஞ்சம் கூட அசிங்கமாகவே இல்லை. என்ன இப்படி இருக்கிறோமே நம்ம அப்படின்னு கொஞ்சம் கூட மன வருத்தப்படாமல் நல்லா வச்சு எல்லாம் திண்டுக்கிட்டு உட்காந்துருக்கு. அப்போ தான் அண்ணாமலை கேட்குறாரு, கொஞ்சம் கூட உங்களுக்கெல்லாம் மனசாட்சி இல்லையா? ஒரு பொண்ணு வீட்டை விட்டு காணுமே, நம்ம சாப்பிட்றமேன்னு கொஞ்சம் கூட உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லைன்னு கேட்கும்போது, அவள் திமிர் எடுத்து போனதுக்கு நாங்கள் சாப்பிடாமல் இருக்க முடியுமா அப்படின்னு விஜயா கேட்குது. நாளைக்கு ரோஹிணியோட பிரச்சனை தெரிய வரும்போது, ரோஹிணி கல்யாணம் பண்ணி ஒரு புள்ள இருக்குன்னு தெரிய வரும்போது விஜயா வந்து என்ன பேச போகுதுன்னு தெரியல. அப்போ முத்து வர்றாரு. முத்து வந்தவர்கிட்ட அண்ணாமலை கேட்குறாரு, என்ன ஆச்சு அப்படிங்கும்போது, எங்கே பார்த்தாலும் தேடிட்டப்பா, எங்கேயுமே கிடைக்கல. அப்போ ஒன்று செய், போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடு அப்படிங்கும்போது உடனே ரோஹிணி சொல்கிறாங்க, மாமா அவர் வந்து காலையில் மீனாவை திட்டினார். என்னடா திட்டின அப்படிங்கும்போது நடந்ததை சொல்கிறார். நீ வாயை வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டியாடா, எப்போவோ நடந்த பிரச்சனை அதையே பேசுகிறீங்களே அப்படிங்கும்போது அவர் ரொம்ப ஓவராக கத்தும்போது ரவி சொல்கிறாரு, அப்பா நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க, நீங்களே உடம்பு சரியில்லாத, நீங்கள் அண்ணி வந்துடுவாங்கப்பா அப்படிங்கும்போது, அப்போ தான் வந்து முத்து சொல்கிறாரு, அம்மா தான் ஏதோ சொன்னாங்களாம்ப்பா அப்படிங்கும்போது, நீயும் சும்மா இருக்க மாட்டியா விஜயான்னு நல்லா திட்டுறாரு. ஆனால் ஒரு அரைஞ்சிருக்கணும் விஜயா வந்து அதை அரையாமல் விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு முத்து போகிறாரு. எங்கே பார்த்தாலும் தேடிட்டு கடைசியாக போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகும்போது அங்கே சத்யான்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறான் இவர் பேரில், முத்து பேரில். இதை பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப கோவம் வருது. அதோட வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வந்துட்டு பார்க்கையில் ரவி வந்து ஃபோன் பண்ணுறாரு, ஏன் அண்ணி வந்துட்டாங்கடா, வாடா உடனே அப்படிங்கும்போது தண்ணி குடிச்சிட்டு நிற்கிறாங்க மீனா. தண்ணி குடிச்சிட்டு நிற்கும்போது மீனான்னு போய் கட்டி பிடிச்சிக்கிறாரு. ஒரே நெகிழ்ச்சியாக இருக்குது. அப்படியே பேசாமல் நிற்கிறாங்க மீனா. எங்கே போன மீனா நீ என்னை விட்டுட்டு அப்படிங்கிறாரு. இப்போ இனிமேல் தான் திருந்துவார். இந்த மாதிரி அடாவடித்தனமாக வாய் துடுக்காக பேசுகிறத இனிமேல் விட்டுருவார் முத்து.